ஓம் சாய்ராம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீரணும், இன்னும் 48 நாட்களில் வந்து நீங்களும் பணக்காரர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்கு செல்வத்தை அள்ளி கொண்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கெலாம் செலவே ஆகுதுங்க. ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு உங்களுக்கு பலன் தரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். வெறும் 48 நாளில் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து அந்தளவுக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்குங்க. பணத்தட்டுப்பாடு என்பது உங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது. நீங்கள் இதுவரைக்கும் வாங்கிய கடன் எல்லாத்தையும் அடைக்கிறதுக்கு உண்டான வழிவாய்ப்புகள் கிடைக்கும். பணம் அந்தளவுக்கு வந்து நீங்களும் கடன் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் பணத்தை சேர்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இது. ஏன்னா இந்த பரிகாரம் வந்து நீங்கள் செய்கிறது மகாலட்சுமிக்காக பண்ண போகிறீங்க. மகாலட்சுமிக்கு நன்றாக தெரியும் யார் கையில் பணத்தை கொடுக்கணும், யார் கையில் பணத்தை கொடுக்கக்கூடாது என்று. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு மகாலட்சுமி நினைத்து இந்த வழிபாடை செய்யும் பட்சத்தில் உங்கள் கைக்கு கண்டிப்பாக பல வழிகளிலிருந்து பணம் வந்து கைக்கு வரும். சரிங்களா? நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பாக இதனால் எந்த ஒரு பலனும் கிடைக்காதுங்க. ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு பல மடங்கு பலனை தரும். அப்படி நம்பிக்கை இல்லைன்னா இந்த பரிகாரத்தை செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா இந்த பரிகாரம் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் பலன் கொடுக்கும். சரி, இப்போ உங்களுக்கு வந்து பணம் மிகப்பெரிய அளவில் சேர்ந்து பணக்காரர் ஆவதற்கு என்ன பண்ணணும் பார்க்கணும். இந்த பரிகாரத்துக்கு உங்கள் தேவை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பட்டை தாங்க. ஆமாங்க, பட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தை தரும். பட்டை இருக்கும் இடத்தில் எல்லா செல்வ வளமும் பணமும் வந்து இருக்கும். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான பட்டையை பயன்படுத்தி எப்படி அந்த மகாலட்சுமி தாயாரோட மனதை குளிர வைக்க போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? பணம் வைக்கும் இடத்தில், அதாவது உங்கள் பீரோவில், உங்கள் கல்லா பெட்டி எங்கே இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் ஒரே ஒரு பட்டை துண்டை வையுங்கள். சரிங்களா? இந்த பட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யக்கூடிய பொருட்களில் இந்த பட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் உண்டு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்பவே விருப்பமான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டை ஒரு முக்கியமான பொருளுங்க. சரிங்களா? நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னா, வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பீரோ, உங்களோட பர்ஸு, இது எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன பட்டை துண்டை எடுத்து அந்த இடத்துல வச்சுருங்க. இப்போ பர்ஸில் நீங்கள் பணம் வைக்கிறீங்கன்னா அதோடு சேர்த்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வீட்டில் பூஜையெல்லாம் முடிஞ்சிடும்ல, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8 to 9 வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர ஓரை இருக்கும். அந்த நேரத்தில் வச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா 6 மணிக்கு மேலே நீங்கள் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்து உங்களோட பர்ஸில் வைங்க. சரிங்களா? பட்டை வாசம் நிறைந்த பொருள் என்பதால் அந்த வாசத்திற்காக பணத்தோட அட்ராக்ஷன் வந்து நிறையவே இருக்குங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புது பட்டையை வச்சுட்டு பழைய பட்டையை எடுத்துட்டு கால் போடாத இடத்தில், அதை அவங்க வீட்டில் செடி கொடியில் இருந்ததுன்னா அந்த இடத்துல போட்டுட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் மாலை நேரத்தில் இல்லைன்னா காலை நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரத்தில் வந்து வசதியாக இருக்கோ அந்த நேரத்தில் இந்த பட்டை துண்டை வந்து உங்களோட பர்ஸில் வைங்க, உங்களோட பீரோவில் வைங்க. இது ஒரு பரிகாரம். சரிங்களா? அதுக்கடுத்து சொல்ல போகிறது தான் முக்கியமான பரிகாரம். நீங்கள் தினமும் பார்த்தீங்கன்னா வாசலில் கூட்டிட்டு கோலம் போடுவீங்க. அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமைனா பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பெஷலாக கோலம்லாம் போடுவீங்க. சரிங்களா? இந்த பரிகாரத்தையும் நீங்கள் வெள்ளிக்கிழமை என்று செய்ய வேண்டும். முக்கியமாக பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். சரிங்களா? இப்போ வந்து ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து வாசலில் கோலம்லாம் போட்டுட்டீங்க. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் நிலைவாசலுக்கு வெளியே, அதாவது அந்த கோலம்லாம் போடுவீங்களா, அந்த இடத்துல இருந்து இந்த பட்டையை வந்து நல்ல பொடியாக அரைச்சி வச்சுங்க. அப்படி இல்லைன்னா பட்டை பொடியே கிடைக்குது. சரிங்களா? அதை வந்து நீங்கள் எப்போவுமே கிச்சனில் வச்சுங்க. வாசலில் நீங்கள் கோலம் போட்டுட்டு வெள்ளிக்கிழமை அன்று வாசலில் கோலம் போட்டு விட்டு கிச்சனில் வச்சுருங்களா, அந்த பட்டை தூளில் வந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு உங்களோட உள்ளங்கையில், வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அப்படியே உங்கள் நிலைவாசலுக்கு உள்பக்கமாக ஊதிவிட வேண்டும். அதாவது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நிலவாசலுக்கு வெளியே நின்றுட்டு உங்கள் வீட்டுக்குள்ள இந்த பட்டை தூளை நல்ல ஃபோர்ஸோட ஊதணும். சரிங்களா? அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்படி நீங்கள் வந்து உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த பட்டை தூளை வந்து நீங்கள் வந்து ஊதும் போது மகாலட்சுமி தாயாரே வந்து உங்கள் வீட்டிற்குள்ளே நுழைவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த பட்டை தூள் எந்த அளவுக்கு வேகமாக உங்கள் வீட்டில் உள்ள வந்து பறந்து வருதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் சேருங்க. அந்த அளவுக்கு விரைவாக வரும். அந்த அளவுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து சேருங்க அப்படிங்கிறது தான் இந்த பரிகாரத்தோட ஐதீகம். சரிங்களா? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். சரி, எனக்கு ரொம்ப சீக்கிரமாக பணம் வேணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி கூட இந்த பரிகாரத்தை
நீங்கள் தினமும் உங்கள் வீட்டில் நிலைவாசலுக்கு கோலம் போடுறீங்களா, கோலம் போட்டுட்டு இந்த கொஞ்சோண்டு பட்டைத்தூளை எடுத்துட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு, வலது உள்ளங்கையில் வச்சுட்டு அப்படியே ஊதி விட்டுட்டு மகாலட்சுமியே வருக அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் மிகப்பெரிய அளவில் வந்து சேருங்க. தினந்தோறும் பண்ணாலும் சரி, இல்லை வாரம் வெள்ளிக்கிழமை என்று செய்தாலும் சரி, இந்த பரிகாரம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலனை கொடுக்கும். சரிங்களா? மகாலட்சுமியே வீட்டுக்குள் வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க. அதாவது இந்த பொடியை நிலைவாசலுக்கு வெளியே நின்றுட்டு ஊதிட்டு மகாலட்சுமியே வீட்டுக்குள் வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள் வாருங்கள். நிச்சயமாக வெறும் 48 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதிசயம் நடக்கும். பணம் வந்து பல வழியிலிருந்து சேர்ந்து நீங்களும் மிகப்பெரிய அளவில் பணக்காரர் ஆவீர்கள். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான செலவெல்லாம் ஆகாது. நம்பிக்கை மட்டும்தான் வேணும். அந்த மகாலட்சுமி மனதார நினைத்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெறுவீங்க. சரிங்களா? இந்த பரிகாரத்தை செஞ்சாவே போதும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீரும். பணம் பல வழியும் வந்து நீங்களும் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு பணக்காரர் ஆக முடியும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.